நான் ஜின்னுன்னொன்னே ஏதோ புட்டின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா பெட்டின்னு காட்டிட்டாங்க. ஆமாம், இது வேற கதையாக இருக்கும் போல இருக்கு. உதயகுமார் சார் வந்து என்ன சார், குட்டிமா சாங் அது. குட்டிமா சாங் ரொம்ப ரசிச்சிருக்காரு. நாங்களாம் தத்துவ சாங் ரசிப்போம், சென்டிமெண்ட் சாங் ரசிப்போம். உதயகுமார் சார் தான் அந்த குட்டிமா மாதிரி சாங் ரசிப்பார். அவர் அப்டேட்டில் இருக்கார். செருமொழி சார் வந்து ஒரு ரகசியத்தை சொன்னார். இப்போ நானே அதை கற்றுக்குறேன். கதாநாயகை செலக்ட் பண்ணும்போது நாங்கள் கண்ணை பார்ப்போம், அப்புறம் சிரிப்பை பார்ப்போம்னு. இப்போ தான் தெரியுது ஏன் ரோஜா மேடத்தை செலக்ட் பண்ணாங்கன்ட்டு. அவங்க சிரித்தா அவ்வளோ அழகாக இருக்கும், மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். அந்த சிரிப்பு உள்ள தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. படத்துக்கு மட்டும் இல்லை, லைஃப்பை செலக்ட் பண்ணிட்டார். இப்போ எந்த அளவுக்கு அவங்க சிரிப்பு கவர்ந்து இருப்பாருங்க. செல்வமணி சாரை பற்றி ஒன்று இப்போ என்ன, இப்போ நிறைய இப்போ பரபரப்பாகவும் படபடப்பாகவும் என்ன இப்படி டென்ஷன் இருக்கிறது அவர் ஒருத்தர் தான். அவர் முதல்ல இயக்குனர். எங்கள் இயக்குனர் சங்கத்தில் தான் செக்ரட்டரியாக இருந்தார், அப்புறம் தலைவரானார். அதுக்கப்புறம் பெப்சி தலைவர் ஆகிட்டார். பெப்சி தலைவர் ஆனாலும் ஏதாவது மீட்டிங் போகிறோம், ஏதாவது இப்போ பையனூரில் போய் ஒரு பில்டிங் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா எல்லா சங்கத்துலேயும் வர வைப்பாங்க. அப்போ ஃபோன் பண்ணி கேட்பார், நம்ம சங்கத்தில் எத்தனை பேர் வராங்க அம்பார். சார் நம்ம சங்கத்தில் ஒரு 50 பேர் 60 பேர் வரேன் சார். நம்ம வேறு யாராவது பார்க்க போகிறோந்தா அப்போ கேட்பார், நம்ம சங்கத்துலேருந்து யார் யார் வராம்பார். இப்போ எப்போ பார்த்தாலும் நம்ம சங்கத்துலேருந்து யார் நம்ம சங்கம் பாரு. இந்த தயாரிப்புள்ள மீட்டிங் இருந்துச்சு, ரொம்ப நாளாக தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு பேச்சுவார்த்தைகள். ஆனால் தயாரிப்புள்ள முன்னாடி நாங்கள் அதிகம் திட்டு வாங்கியிருக்கோம். நான் திட்டு வாங்கியிருக்கேன், என்னை விட அதிகம் திட்டு வாங்க உதயகுமார் சார் தான். அண்ணா சும்மா இருங்க பாரு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே தயாரிப்பு சப்போர்ட்டாக பேசுவார். ஒவ்வொரு வார்த்தையும் தயாரிப்பு உள்ள அக்கறையில் தான் அவர் எங்களையும் கிடச்சிருக்காரு. அவரோட எல்லாம் பேசியாச்சு, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரெடி பண்ணியாச்சு, எங்களுக்கு வந்துருச்சு. இப்போ மறுநாள் கையெழுத்து போடணும். நான் நைட்டெலாம் படித்து பார்க்குறோம், உதயகுமார் சார் படித்து பார்க்குறாரு. நைட்டு நாங்கள் 2 டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் ஒரு பாயிண்ட்டு இதை கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் கையெழுத்து போடலாம் அப்படின்ட்டு தலைவர் சொல்லிட்டாரு. நானும் ஓகேன்ட்டோம். மறுநாள் மதியம் 3 மணிக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தயாரிப்பு சங்கத்தில் போய் நாங்கள் கையெழுத்து போடணும்ட்டு. காலையில் தேங்கி சார்கிட்ட கேட்குறேன், சார் இந்த மாதிரி கொஞ்சம் பேசிவிட்டு அப்புறம் கையெழுத்து போடலாம் சார்ன்ட்டு. டக்குன்னு கோவம் வந்துச்சு. உங்கள் சங்கத்தை நீங்களே பார்த்துக்கிட்டார். இது வரைக்கும் நம்ம சங்கம்னாரு, திடீர்னு உங்கள் சங்கத்தை நீங்கள் பார்த்துக்கலான்ட்டு டென்ஷனாக போன வச்சுட்டாரு. சரி, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. சரி, மனசு கஷ்டத்தை உதயகுமார் சொல்லி மனசை ஆற்றிக்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். உதயகுமார் சாருக்கு எடுத்தார். என்ன தம்பினார். இல்லை சார், இந்த மாதிரி நாளைக்கு கையெழுத்து போடணும்னு சார் சொன்னேன். சொல்லும்போது சொன்னார், உங்கள் சங்கத்தை நீங்கள் பார்த்து சொன்னாரா அப்படின்னாரு. இப்போ தான் போன வச்சான். அதே டைலாக் இவர் சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு முன்னாடி அவர் பேசியிருக்காரு உதயகுமார் சார், அவரும் இதே மாதிரி திட்டு வாங்கியிருக்காரு. அப்போ எனக்கு சந்தோஷம். உதயகுமார் சார் சிறுவன் சார் திட்டு வாங்கியிருக்காரா, ஓகேப்பா. எனக்கு அந்த மன கஷ்டம் அப்படி பறந்து போச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, தயாரிப்பாளர்கள் இருக்க வேண்டும், முழுக்க தயாரிப்பாளர்கள் அக்கறையில் தான் அவர் அவ்வளோ ஈடுபட்டார். இயக்குனர் சங்கம் மட்டும் இல்லை, எங்கள் சங்கத்து கூட மேக்கப் யூனியன் வந்திருக்கோம், காஸ்டியூம் யூனியன் வந்திருக்கோம். எல்லாருமே நான் கூட பார்த்தோம். அங்கே எல்லாருமே எங்களை தான் அடக்குனார். அவர் எங்களை தான் திட்டினார். தொழிலாளர்களை தான் இருசுமா இருங்க அன்பார், உங்களுக்கு கொடுத்தா நாளைக்கு பிடிச்ச தெருள் நிற்கிறதான் பாரு. இந்த மாதிரி முழுக்க தயாரிப்பாளருக்கே பேசி ஒரு சுமூகத்தை கொண்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு என்ன கஷ்டம்னா, யாருக்காக பேசினாரோ அவங்கள்ட்ட திட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு கஷ்டம். நாங்கள் திட்டு வாங்கினது நாங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று நாங்கள். ஆனால் இன்றைக்கி அவ்வளவுலாம் உழைச்சிட்டு இன்றைக்கி அவர் பல மாதிரி பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தீர்வு வந்துடும். ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாம் நீங்கள் ஏன் அதெல்லாம் வெளிப்படையாக நியாயத்தை சொல்லிக்கிருக்கோம்னா, இங்கே நீதியரசு இருக்கார். நீதியரசு படி நாங்கள் நியாயத்தை சொல்லி ஆகணும்.
அவருக்கு முன்னாடி நாங்களாம் போயெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் நாங்கள் எங்கள் நியாயத்தை சொல்கிறோம். சீக்கிரம் நல்ல ஒரு தீர்வு வரணும். ஜின் தயாரிப்பாளர்கள் வேந்தன், ராஜேஸ்வரி அம்மா அவங்கள அடிக்கடி உங்களை பார்த்துருக்கேன். நம்ம கவுன்சிலில் பார்ப்போம். ரொம்ப தைரியமான ஒரு லேடி. ஆமாம், துணிச்சலாக பேசக்கூடியவங்க. ஆமாம், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நாங்கள் இங்கே வந்ததே ஒரு தயாரிப்பாளர், பெண் தயாரிப்பாளர் அந்த கவுன்சிலில் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய உழைப்புக்காகவும் உங்களுடைய நேர்மைக்காகவும் தான் நாங்கள் இயக்க சங்கமே இங்கே உட்காந்துருக்கு. பெப்சி உட்காந்துருக்கு, இயக்க சங்கமே இங்கே உட்காந்த காரணம் உங்களுடைய இதுதான். இன்னொன்று, இது இந்த படம் கதை எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா டவுட்டே தேவையில்லை. ஏன்னா வேந்தனையை அவ்வளோ அனுபவசாலி அவர். அவருக்கு கதை ஞானம் எல்லாமே அவருக்கு உண்டு. ஏன்னா அவர் இன்ஸ்டியூட்டில் உள்ளவர். நீங்கள் எல்லோரும் இன்ஸ்டியூட், நீங்கள் உங்களோட சேர்ந்து நானும் எனக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க மாதிரி எனக்கு உணர்வு வந்துருச்சு. என்ன இன்ஸ்டியூட் ஆல்மா சேர்த்துங்க என்னைய. என்ன தலைவரே, நம்ம ஒதுக்குறிய அப்படியே இன்ஸ்டியூட், அவர் இன்ஸ்டியூட்டில் நான் தனிமையாயிரேன் அப்படியே. நானும் இன்ஸ்டியூட் தான். ஓகே, உட்கார மேடம், உட்காருங்க. உட்காருங்க. அதனால் இவர் வேந்தன் அவர்கள் அனுபவசாலி, அவங்க திறமைசாலி. அனுபவசாலியும் திறமைசாலியும் சேரும்போது நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக படம் கண்டிப்பாக நல்லா அமைஞ்சிருக்கும். கதாநாயகன் முகின், அழகான கதாநாயகன். ஆமாம் அதுக்கு அடுத்து வரேன் சார், சொல்லிடுறேன். டிஆர் பாலா அவருடைய பையன்தான் இயக்குனர். ஏற்கனவே நம்ம டிஆர் இருக்கார், ஜாம்பவான் சாதனையாளர். எனக்கெலாம் அவர் தான் மானசீக குரு. ஆமாம். அடுத்து பாலா அண்ணன், தேசிய அவார்டு பெற்ற இயக்குனர். அவர் அழகாக 2 பேரும் சேர்த்து டிஆர் பாலான்னு வந்திருக்காரு. நீங்கள் 2 பேரும் மிஞ்சிற அளவுக்கு பெரிய இயக்குனராக வரணும். கதாநாயகி குட்டிமா நீங்கள் பேர் சொல்லவே இல்லை. பாருங்க, இவ்வளவு பரவாயில்ல டென்ஷன்லையும் பெப்சி தலைவர் கதாநாயகி பேர் ஞாபகம் வச்சிருக்காரு, பவ்யாவான். எங்கள் தலைவரே மறந்துட்டார். நான் கேட்டேன், இப்போ பேர் தெரியல, குட்டிமானார். பெப்சி தலைவர் அப்போ அவங்களோட கண்ணும் அவங்களோட சிரிப்பும் அது ஒரு சமந்தாவை கம்பேர் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு ஒரு அப்போ இவ்வளவு டென்ஷன்லையுமே ரசிச்சிருக்காருன்னா டென்ஷன்லையும் நினச்சிங்களே எப்படி இருக்கும். பவ்யா ஓகே, நாங்கள் பாராட்டுற விட எங்கள் பெப்சி தலைவர் உங்களுடைய அழகை வர்ணிச்சிட்டாரு. அதுக்கு மீறி இது சுப்ரீம் கோர்ட் மாதிரி நீதியரசரே, இதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் வினோதினி மேடம் கேரக்டர், எந்த கேரக்டர் தான் சரி அழகாக அடித்து தூக்கிடுவாங்க. அப்படியே கேஸ் அடிச்சுடுவாங்க அவங்களுடைய. நாங்கள் நடிப்பர் வச்சுருக்கேன், உதயகுமார் சார் அவர் குரலர் வச்சுருக்காங்களோ. உங்கள் டோன் ரொம்ப பிடிச்சிருக்கு. கம்பீரமான குரல். படத்தில் பேசுகிறத விட இந்த ஊடகங்கள் பேசுவாங்கள்ல, அதில் இன்னும் கம்பீரமாக இருக்கும். அதில் ஒரு நியாயம் இருக்கும். நிறையா உங்களுடைய படத்தில் வச்சுருக்கேன், உங்கள் ஊடகங்களில் உங்களுடைய பேட்டியும் ரொம்ப ரசிச்சிருக்கேன். தயாரிப்பாளரில் 3 வகை தான். திறமையான தயாரிப்பாளர், நல்ல தயாரிப்பாளர், சிறந்த தயாரிப்பாளர். திறமையான தயாரிப்பாளர்னால் இப்போ இந்த சொல்கிறோம்ல வேந்தன ஒரு மாதிரி சினிமா பற்றி அறிவு இருக்கணும், கதையை பற்றிய அறிவு இருக்கணும், மக்களுடைய அந்த பல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எந்த படம் எப்படி ஓடுது, ஏன் ஓடுது, இதெல்லாம் ஆராய்ஞ்சு ஒரு இயக்குனர் கதையை வைக்கும்போது அந்த கதை ஞானத்தோடு ஒரு கதை வைக்கிறாங்கள, அவங்கெல்லாம் திறமையான தயாரிப்பாளர்கள். நல்ல தயாரிப்பாளர்கள் கதை கேட்பாங்க, எல்லாம் சம்பளம் பேசுவாங்க. என்ன சம்பளம் பேசுனாங்களோ அதெல்லாம் குறையாமல் கொடுக்குறவங்க நல்ல தயாரிப்பாளர். சிறந்த தயாரிப்பாளர் யார்? இப்போது கேட்குற சம்பளம் கொடுத்துக்கூடாது சார். நீங்கள் கேட்குற சம்பளத்தில் ஆர்டிஸ்ட்டுக்கோ டைரக்டருக்கோ டெக்னீஷியனுக்கோ கொடுத்துக்கூடாது. எவ்வளோ குறைக்கணுமோ, ஒரு 50 லட்சம் கேட்டால் மேக்ஸிமம் குறைச்சி ஒரு 30 லட்சம் 20 லட்சத்துக்கு குறைச்சி பேசிடணும். ஆனால் குறைச்சி பேசுகிற சம்பளத்தில் 1 பைசா குறைக்காமல் செட்டில் பண்ணிடணும். நீங்கள் குறைச்சும் பேசிட்டு சம்பளமும் கொடுக்கலன்னா
திறமையான தயாரிப்பாளரும் இல்லை, நல்ல தயாரிப்பாளரும் இல்லை, சிறந்த தயாரிப்பாளரும் இல்லை, மோசமான தயாரிப்பாளர். மோசமான தயாரிப்பாளர். எங்கள் இயக்குனர் என்னோடய குருநாதர் ராமநாராயண் சார், நான் சொன்னல, அவர் சிறந்த தயாரிப்பாளர். அப்போது ஒரு ஹீரோ புக் பண்ணுவார். அந்த ஹீரோ அப்போதைக்கு சொல்கிறேன், அப்போதைக்கு ஒரு 5 லட்சம் வாங்குவார். 2 லட்சம் பேசி முடிப்பார் சார். 5 லட்சம் வாங்குகிற ஹீரோவுக்கு சம்பளம் 2 லட்சத்தை பேசி முடிப்பார். ஆனால் ஒரு பைசா குறைக்க மாட்டார். என்ன பேசினாரோ ஸ்டில் பண்ணிடுவார். சம்பளம் கொண்டு பேசி முடிச்சதுக்கப்புறம் சம்பளம் யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்க முன்னாடி செட்டில் ஆயிரும். ஹீரோக்கு மட்டும் இல்லை, கதாநாயகி அப்படி தான். 3 லட்சம் வாங்கினாங்கன்னா 50,000 பேசி முடிச்சிருக்காரு. ஆனால் பேசினா மட்டும் அப்படி கரெக்டாக போகும். அது மாதிரி டெக்னீஷியன், கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டர் இருக்கட்டும், மற்ற படங்களோட 3ல் 1 பங்கு தான் பேசி முடிப்பார். ஆனால் பேசின சம்பளத்தை கரெக்டாக செட் பண்ணுவார். அவர் சிறந்த தயாரிப்பாளர். திறமையான தயாரிப்பாளர். அவர் திறமையான தயாரிப்பாளர். ஏன்னா இது வரைக்கும் அகலக்கல்ல வச்சதில்லை. அவர் ராமநாதன் சார் அகலக்கல்ல வச்சதில்லை. அவர் ரேஞ்சுக்கு என்ன பட்ஜெட்டு, அதுக்கான ஆர்டிஸ்ட், அதுக்கான ஹீரோயின். ஒரு ஸ்டேஜில் நினைட்டார், கதாநாயகி வேணாம், கதாநாயகி பெரிய ஆள் வேணாம், எனக்கு குரங்கு போதும், நாய் போதும், ஆடு போதும், பாம்பு போதும். பாம்பு நாயை வச்சு நம்பி கதை பண்ணி ஜெயிச்சவர் ராமநாராயணன் சார். திறமையான இயக்குனர். அடுத்து என்னுடைய முதல் பட தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி சார். அவர் 3 கலந்த கலவை. அவர் நிறைய கதை நாலேஜ் உண்டு. டிஃப்ரெண்ட்டாக கதை கேட்பார். நல்ல கதையை தேர்ந்தெடுப்பார். நல்ல கதையை தேர்ந்தெடுப்பார். அதே நேரத்தில் சம்பளம் எங்கள் குருநாதர் மாதிரியே சம்பளம் அவ்வளோ குறைச்சி பேசுவார். ஆனால் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் அவர் மேலே இல்லை. இவர் சம்பளம் கொடுக்கல, அவருக்கு சம்பளம் கொடுக்கல, இந்த கம்ப்ளைண்ட்டு ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் வந்திருக்கா சார்? கேர் சார் தெரியும், வந்தது இல்லை. இவங்கெல்லாம் சிறந்த தயாரிப்பாளர்கள். அம்மாரி கேஆர் சார். கேஆர்ஸ் வந்து ஒரு மென்மையான போராளி. ஆள் பார்த்து அமைதியாக இருப்பார், ஆனால் அழகாக காய் நிறுத்துவார். செஸ் விளையாட்டு மாதிரியே அழகாக காய் நிறுத்தி வெற்றி அடிச்சிடுவார். பிரியாத வரமுன்னு ஒரு படம், அது வந்து ரிலீஸே ஆகாத சூழ்நிலை வந்துச்சு. அது ரிலீஸ் ஆகான காரணம் கேஆர் சார். அவர் தான் அந்த ப்ரொடியூசருக்கு ஃபுல் சப்போர்ட் வந்தார் சார். கிருஷ்ணாரெட்டின்னு ஒருத்தர், நான் அதில் வந்து இணை இயக்குனர் வசனவர்த்தா. சாலினி அவர்கள் மேரேஜ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நடிக்கலன்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் அடிக்க வரமாட்டேன்னாங்க. எப்படி படம் முடியும்? இவர் தான் விஜயகாந்த் சார்கிட்ட பேசி, அப்புறம் பிரசாந்த் அவர்கிட்ட பேசி, எல்லாத்தையும் பேசி தயாரிப்பாளர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மாறி ஆகிட்டார். ஏன்னா அவளுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டார். படம் ரிலீஸ் ஆகாதா, அந்த பொண்ணு கல்யாணம் போயிடுச்சு, நீ வரமாட்டேங்குது. சொல்லப்போனால் ஒரு பைத்தியக்கார ரேஞ்சுக்கு இருந்தார் சார். உண்மையா சார்? உங்கள் ஸ்டேஜில் நான் போய் பேச மாட்டேன். அழுதார் சார். அவர்கிட்ட அவர் வீட்டில் போய் கண்களிங்கினார். அப்போ அந்த தயாரிப்பாளருக்கு பக்கத்துணையாக இருந்து அந்த படத்தை முடிச்சு கொடுத்து அந்த தயாரிப்பாளரை காப்பாற்றினார். இவர் சிறந்த தயாரிப்பாளர். இவர் அன்னைக்கு தலைவர். அன்னைக்கு நம்ம உறுப்பினர் இருக்காரு, நம்ம தயாரிப்பாளர், அவரை காப்பாற்றுன்றது நான் தலைவராக இருக்க பொறுப்பு அப்படின்னு அவருக்கு சப்போர்ட் வந்தார். பதவிங்கிறது அடுத்தவங்களுக்கு பயன் பண்ணணும். நம்ம சங்கத்தில் பதவியில் இருந்தால் நம்மளால சங்கத்துக்கு பலன் இருக்கணும். பதவி நம்ம அனுபவிக்கக்கூடாது, பதவி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருந்த கவுன்சிலர் கேஆர் சார் இருக்கட்டும், ராமநாதன் சார் இருக்கட்டும், அப்படி இருந்திருக்காங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்குது. நாங்களே விரும்பலை. அவர் கதறாரு சார், செல்லுமணி சார், நான் என்ன தப்பு பண்ணேன் கேளுங்க, எங்களோட தப்பு இருக்கா, எங்களோட குறை இருக்கா கேளுங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறியா? எல்லா பேட்டிலும் எல்லா மேடையிலும் அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, என் மேலே தப்பு இருந்தால் சொல்லுங்கள், என் மேலே குறை இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிறியா? சபையில் சொல்லுங்கள். நீங்கள் சார், இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு ஓட்ட விழுந்த படகு மாதிரி மூழ்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அதில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றணும். அதுக்கு சண்டை போடுறது என்ன ஆகும்? இன்னும் ஆபத்து தானே. இந்த மாதிரி சூழ்நிலை கேஆர் சார் என்ன சொல்லுங்கள், நாங்கள் வரோம். இப்போ சொல்கிறேன், இயக்குனர் சங்கம் அவங்க வரோம், நான் வரோம், உதயகுமார் சார் வராரு, நீங்கள் பிடிச்சி வாங்க, பேசுதல் விட்டுருங்க, உட்காந்து பேசுவோம் சார், நாங்கள் ரெடி சார். நீங்கள் அவர்கிட்ட பேசணும், எங்கள்கிட்ட பேசுங்க, என்ன சொல்லுங்கள் சார், என்ன தப்பு, என்ன குறை, என்ன நாங்கள் மாற்றிக்கணும்,
எங்கள்கிட்ட பேசுங்க, நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் தூராக இருந்து இதை நாங்கள் சுமூகமாக முடிக்க நாங்கள் ரெடி. இதுக்கப்புறம் நீங்கள் வரலைன்னா அப்புறம் நீங்கள் தான் காரணம், எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். ஏன்னா இந்த மேடை செல்வமணி சார் எந்த சூழல் வந்து உட்காந்துருக்காரு அப்படிங்கிற அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குது, நாங்கள் இருக்கணும். ஃபஸ்ட்டு தொழிலாளருக்கு 2025 தொழிலாளருக்கு தலைவர் அவர், நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும். சப்போர்ட்டாக இருப்போம். கேர் சார் நீங்கள் எப்போ சொல்லுங்கள், நாங்கள் வரோம். நானும் உதயகுமார் சார் இல்லையா, நாங்கள் சார் 10 இயக்குனர் அனுப்புகிறோம் சார், 10 இயக்குனர் பெரிய இயக்குனர் நாங்கள் அனுப்புகிறோம். உட்காந்து பேசுறதுக்கு சும்மா தீர்வு காணுங்க சார். ஏன்னா இது தொடரக்கூடாது. ஓகே, வேறு கொஞ்சம் ஜின் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நம்மளுடைய தயாரிப்பாளர் வேந்தன் அவர்கள், ராஜேஸ்வரி அம்மா, பெரிய தயாரிப்பாளர் தொடர்ந்து திரைப்படங்களை எடுக்கணும். தொடர்ந்து உங்கள் மகனை மட்டும் இல்லை, இன்னும் பல இயக்குநர்களை நீங்கள் நிறைய உதவி இருக்காங்க, அவங்களுக்கு கதை கேட்டு அவங்களும் இயக்குனர் இருக்குங்க. நன்றி, வணக்கம். படத்தை பற்றி சொல்லுவாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை அவங்க இந்த நிலைமைக்கு கொண்டுகிட்டு வந்திருக்காங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த படம் நீங்கள் நினைக்கின்றதை விட மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அதற்கான எல்லா முன்னோட்டங்களும் படத்தின் ட்ரெய்லர்லையும் பாடல்லையும் தெரியுது. பாலா அவர்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது. படம் உங்கள் கையிலையும் இருக்குது. நிச்சயமாக இதை கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இருக்கின்றது. நல்ல படத்திற்கு நீங்கள் எப்போதும் கை கொடுத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இந்த படத்திற்கும் அவ்வாறு செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. வந்திருந்து விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் வேந்தன் அவர்களின் சார்பாகவும் சகோதரி ராஜேஸ்வரன் சார்பாகவும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு படத்தை மாபெரும் வெற்றி கடை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜின் அது வந்து ட்ரெய்லர் பார்க்காம தெரிஞ்சு போச்சு, அதோட வெற்றி ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 கோடி ரூபாய் வசூலாகும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கே ஆமாம், ஏன் நீங்கள் சொல்கிறீங்க ஆமான்னு சொல்லுங்கள். ஆமாம், அதுதான் உண்மை. இன்றைக்கி வந்து ஏன்னா அந்தளவு எனக்கு பிடிச்சிருக்கு படம், எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஒரு 10 வாட்டி பார்ப்பேன் படத்தை. அந்த மாதிரி எனக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா நான் குழந்தை இல்லையா, அதனால் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வேந்தன் சார் அவர் ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர். எங்கள் அக்கா ராஜேஸ்வரி அவர்கள், அவங்களும் தயாரிப்பாளர், இயக்கலை. ஆனால் அவரை இயக்கிட்டு இருக்கீங்க. இயக்குனர் தான், அவங்க இயக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் பாருங்கள் 2 சிங்க குட்டிகள், 2 சிங்கம் பிறந்திருக்கு. ஒருத்தர் நீதித்துறையில் போய் கலக்கிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் வந்து யார் என்னன்னே தெரியாமல் பார்த்தா திடீர்னு வந்து டிஆர் பாலா அப்படின்னு நிற்கிறாரு. இந்த பக்கம் டிஆர், இந்த பக்கம் பாலா. அந்த மாதிரி ஒரு டைரக்டர் உண்மையில் கைத்தட்டலாம், எல்லாம் மனசார கைத்தட்டலாம். அவருக்கு நிச்சயமாக நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க தம்பி. நான் வந்து ஒரு 2000 படம் பண்ணியிருக்கேன். எல்லா டைரக்டர் ஹிந்தியிலேருந்து, கன்னடத்துலேருந்து, மலையாளத்துலேருந்து, ஆங்கிலம் முதல் கொண்டு ரஷ்யன் மொழி எல்லாம் பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வெற்றியை தொடர்ந்து இருங்க. எப்பவுமே எல்லாரும் சொன்ன மாதிரி அம்மா அப்பா மதிங்க. உலகத்தில் அம்மா அப்பா தான் தெய்வம். அந்த அம்மா அப்பா என்னன்னைக்கு மதிக்கிறீங்களோ நீங்கள் தோல்விங்கிறது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இங்கே வந்து நீதித்துறையை சேர்ந்த மாண்புமிகு ஐயா அவர்கள் வந்திருக்காங்க, காவல்துறையை சேர்ந்த ஐயா வந்திருக்காங்க, கேஆர் சார் வந்திருக்காங்க. ஹீரோ ரொம்ப அற்புதமாக இருந்தார். நான் ஒரு டான்ஸ் ஆடாமல் பார்த்தேன், காதல் இளவரசன் கமலஹாசன் மாதிரி தெரிஞ்சார். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா விஜய் மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆக இவர்கிட்ட எல்லாமே இருக்குது. ஏன்னா நிச்சயமாக ஒரு பெரிய ஸ்டாராக வர்றதுக்கான அந்த சிரிப்பு அழகு இருக்கு இல்லையா, ஆர்கே செல்வமணி சொன்ன மாதிரி சிரிப்பு அவர்கிட்ட ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதை விட எல்லாருக்கிட்டையும் பண்பாக பாசமாக பழகிற இது இருக்குது. ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் பேசுகிறோன்னா அவர் மாதிரி பாசமாகவோ பண்பாக பேசி நான் யாரையும் பார்த்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி பேசுகிறார். அதுக்கப்புறம் கேப்டன், அந்த அளவு நீங்கள் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஹீரோயின் அவர்களும் ரொம்ப அழகாக அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஆனால் செல்வமணி சார் லவ் பண்ணிட்டே செல்வமணி சார் சொல்லிட்டே போயிட்டார், இந்த மாதிரி குட்டி அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அது மாதிரி எங்கள் அக்கா என்ன ஓகே தங்கச்சி, ஏன்னா எனக்கு 73 வயசு, எனக்கு அக்கான்னு அவங்களுக்கு 75 வயசு ஆகிடும். அது அவங்களும் மிக பிரமாதமான ஆக்டர்ஸு. மியூசிக் டைரக்டர் அவர்கள் 2 பேருமே உண்மையிலே சூப்பர் சார். அதாவது சாதனை பண்ணிவிட்டு சைலண்டாக உட்காந்துருக்கீங்க, அதுதான் பெரிய விஷயம். பார்த்தா மகாவிஷ்ணு சார் அவர் வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காரு. உண்மையிலே சார் ரொம்ப கிரேட் சார். நீங்கள் உங்களை வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் உங்களை ரசிக்கிறாங்க. நானும் ஒரு ரசிகன் உங்களை பார்க்குறதில்ல. ஆன்மீகத்தை பற்றி மிக அற்புதமாக சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர், அந்த அக்கா கூட சொன்னாங்க, நீங்கள் சொன்னீங்க அது எனக்கு பலிச்சிச்சு அப்படின்னாங்க. உங்கள்கிட்ட அந்த சக்தி இருக்குது. சக்தி இல்லைன்னா அது நான் உங்களை சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சின்ன பிள்ளையிலேருந்து இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப வாழ்த்துக்கள் சார். அது மாதிரி இணை தயாரிப்பாளர்கள் எங்கள் அன்பு சகோதரர் சன்மாஸ்டர் ரொம்ப அற்புதமாக ஃபைட் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் தம்பி உங்களுக்கும்.
நடனம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, கேமரா அற்புதமாக இருந்துச்சு, இசை ரொம்ப அற்புதம், எடிட்டிங் அற்புதம். மொத்தத்தில் வெற்றி படம் எப்படி இருக்கணுமோ அந்த அளவு இருக்குது. அதுதான் வெற்றி படம். ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்கு வரும்போது காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுப்போம், இந்த படம் நல்லா இருக்கணும், நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வரும்போது எல்லா படமே வந்து நான்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 175 நாள் 200 நாள் படம் தான் ஓடிச்சு. ஏன் இது இந்த இடத்துல சொல்கிறேன்னா, டைரக்டர் டிஆர் பாலா கூட அவர்கிட்ட ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க வந்து அண்ணனா, தம்பியா, வேலை ஆட்களா, அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டரா எதுவுமே இல்லாமல் அத்தனைக்கும் தாயா நின்று வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த அத்தனை பேருக்கும் ஒரு கைத்தறல். நான் பார்க்குறேன் வரும்போது தண்ணி வேணுங்களா, காஃபி வேணுமான்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா எல்லாம் ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. அப்புறம் தான் நான் விசாரிக்கும் போது தெரிஞ்சு அவங்களாம் நண்பர்கள்னே. தம்பி, சாகும் வரைக்கும் இந்த நண்பரை கைவிடாதீங்க, எவ்வளோ பெரிய ஆளாலும் சரி இந்த நண்பரை கைவிடாதீங்க. இந்த யூனிட்டு எத்தனை தப்பு பண்ணாலும் சரி அந்த தப்பை பேசி தாயாக பேசி அனுசரித்து போங்க. உங்கள் வெற்றி யாருமே தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா நான் வாழ்க்கையில் அனுபவித்தது, ஒருத்தர் கூட தொடர்ந்து இருந்தாங்கன்னா அந்த இயக்குனரோ அந்த தயாரிப்பாளரோ நிச்சயமாக வெற்றி படங்கள் தான் இருக்கும். அது மாதிரி ஆர்பி சௌத்ரி சார் பாருங்கள், எல்லாருமே சொல்லுங்கள், கேஆர் சார் தெரியாது எதுவுமே இல்லை. அந்த மாதிரி எல்லாமே ஒன்றா இணைஞ்சிருங்க. ஏன்னா குடும்பத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பேசிட்டிங்கனாக்கா நீங்கள் வெற்றி படம் அமைக்கும். அந்த வெற்றியை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். அது எல்லாத்த விட மேலேங்க உங்களுக்கு அப்பா அம்மா மேலே பாசம் இருக்குங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஒரு அம்மா ஒரு குழந்தைய பிறக்கிறதுக்கு எத்தனை வாட்டி அம்மா அம்மானி வலியில் துடிப்பாங்களோ அந்த அம்மாவை அம்மானி கூப்பிட்றதுக்கு எவ்வளோ பேர் சங்கடப்படுறாங்க. அந்த கூப்பிடுறதுல நீங்கள் அம்மானி கூப்பிட்றீங்க, அப்பானி கூப்பிட்றீங்க, அவங்க மேலே அன்பாக இருக்கீங்க, பாசமாக இருக்கீங்க. உங்களை யாருங்க தோக்கடிக்க முடியும்? நீங்கள் வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கணும். நான் மனமாற ஆண்டவன் வேண்டிக்கிறேன். எங்கே வேந்தன் சார், சூப்பர் சார், அற்புதமான தயாரிப்பு, கம்ப்யூட்டர் தயாரிப்பு மாதிரி ரொம்ப அற்புதமாக தயாரித்து வச்சுருங்க 2 சிங்கங்களை. 2 பேருக்கும் வாழ்த்து சொல்லி, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான், உலகத்திலே வந்து இந்தியானா பிறக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இந்தியானா இருக்கிறவன் தான் அவன் வந்து ரொம்ப சித்தர், அது மாதிரி எல்லா விஷயம் தெரியும். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து தமிழனாக பிறக்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இங்கே வந்து போகர்லேருந்து அத்தனை சித்தர் பெருமான்களும் இங்கே இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட மருத்துவம் உலகம் எங்கே இருக்குது. இதை இப்போ கொரோனா திருப்பி வந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க. சித்த மருத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி 60 பேருக்கு சென்னையில் மட்டும் கொரோனா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வராது, யாருக்கும் வராது, அதை நம்பாதீங்க முதல்ல. அதாவது கொரோனா அப்படின்னால பயந்துடுவாங்க, அதெல்லாம் இல்லை. அதுக்காக நம்ம கபசுர குடிநீர், நிலவேம்பு, பப்பாளி இலை சாறு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கொரோனா வராது. இதுதான் உண்மையான விஷயம். நான் கிட்டத்தட்ட 3000 பேரை சரி பண்ணேன் வெறும் பப்பாளி சாறில் மட்டுமே. பப்பாளி சாறில் தேன் கலந்து சாப்பிடணும், அவ்வளோதான். இது வந்து ஒரு பெரிய நம்ம சித்தர்கள் எழுதி வச்சுட்டு போனது. நான் அதை படித்து சொல்கிறேன். நான் ஒன்றும் வாத்தியார் இல்லை, டாக்டர் இல்லை. நம்ம மகாவிஷ்ணு சார் நிறையா சொல்லுவார், இது சம்மந்தமாக நிறையா சொல்லுவார். ஆனால் அவர் ஏதோ காரணம் பேசலை. அந்த தமிழராக பிறந்தது அவரையும் அந்த மாதிரி நான் மகாவிஷ்ணுவாக நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அவர் அறிவு, அவ்வளோ நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஆனால் அவங்கள பற்றி வேறு ஒரு இடத்துல நல்லா பேசணும்னு நினைக்கிறேன். இந்த இடம் அந்த இது இல்லை. அந்த தமிழனாக பிறந்ததுக்கு சந்தோஷப்படுறேன் சார். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். இப்போ ஜின் அப்படிங்கிறது வந்து இப்போ எனக்கு என்னை தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். ஐ லவ் பெட்ஸ். அண்ட் இப்போ ஜின்னு வந்து நம்ம சொல்லலாம், அந்த நாய் வந்து வளர்க்குறோம். இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க யாரோ இந்த மாதிரி பூனை நான் வளர்க்குறேன், நாய் வளர்க்குறேன். பெட்டு வந்து பேயை கூட வந்து நம்ம பெட்டாக வைக்கலாமா அப்படிங்கிறத இயக்குனர் பாலா அவர்கள் வந்து என்கிட்ட சொன்னபோது தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஆனால் அங்கேயே வந்து ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் நடந்தது. இந்த படம் ஃபுல்லாகவே இன்றைக்கி இந்த இடத்துல மேடையில் நம்ம வந்து வீட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு மிரக்கல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஜின் அப்படிங்கிறத பற்றி நான் எங்கேயோ படித்தேன். அண்ட் ஒரு நவரசா அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸில் ஒரு ஜின்னை பற்றின ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வந்துருந்தது. அதை பார்த்துட்டு அது ரொம்ப லேட்டாக தான் நான் பார்த்தேன், 2022, 23 கொஞ்சம் உட்காந்துட்டே இருந்தேன். பார்த்தா ஒரு 1 வீக்கில் எனக்கு கால் வருது. நான் வந்து பாலா அப்படின்னு ஒரு டைரக்டருங்க, இந்த மாதிரி நான் வந்து விஜய் படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு கதை பண்ண போகிறேன், கேட்குறீங்களா அப்படின்னு. உடனே ஜின் அப்படின்னு வருது. எப்படின்னு தெரில, இந்த படம் ஃபுல்லாக வந்து அவ்வளோ கோஇன்சிடென்சஸ். நான் வந்து சம்டைம்ஸ் யோசிப்பேன், இங்கே வந்து சொன்னார் ஒரு ஆர்கே செல்வமணி சார் தான் சொன்னார்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஆர்வி உதயகுமார் சொன்னார்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து பற்றி பார்த்த உடனே நமக்கு வந்து மைடியர் இந்த பட்டினத்தில் பூதம் வந்து ஞாபகம் வந்ததுன்னு நான் சொல்லுவேன். அதை விட வந்து மைடியர் குட்டிச்சாத்தான் இன்றைக்கி தான் சார் எனக்கு தெரியும், கேஆர் சார் தான் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆனால் சின்ன வயசில் நாங்கள் பார்த்து ரொம்ப ரசித்த ஒரு படம் இந்த மைடியர் குட்டிச்சாத்தான். ஏன்னா நம்ம படம் பேய் அப்படின்னாலே நம்ம பயப்படுற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஆனால் பேய் கூட வந்து அது ஒரு பாவமான ஒரு ஜீவனாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேய்
பூதம் ஆர் கடவுள், ஆன்மீகம், இது அமானுஷ்யம் ரெண்டுமே வந்து இந்த இன் யாங் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எல்லாமே வந்து ஒன்றா தான் நான் பார்க்குறேன். அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து ஒரு ஆன்மீகமாக மாறுது. அதே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக மாறும்போது அது வந்து நம்ம ஒரு அமானுஷ்யமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த படத்தில் வந்து இந்த மைடியர் குட்டிச்சாத்தான் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு என்டிட்டி ஒன்று இருக்கும். அண்டு இந்த சொன்னாங்க இந்த மாதிரி வந்து 16 பூதங்களுக்கு தலைவன் வந்து ஒரு ஜின்னு அப்படிங்கும்போது அது ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி இருக்குது பாருங்கள். அதுவும் ஏதோ ஒரு இப்போ எப்படி வந்து மனசுக்குள்ளே நம்ம ஒரு இதை வச்சுட்டு தான் ஒரு ஆன்மா சுற்றிட்டு இருக்கு வாழும்போது, அது இறந்த பிறகும் அது ஒரு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வச்சுட்டு தானே போகுது ஒரு ஆன்மா, ஒரு ஆவி அப்படிங்கிறது. அந்த வகையில் நான் வந்து எப்படி ஒரு நாயோ பூனையோ ஒரு சிம்பத்திக்குரிய ஒரு எம்பத்திக்குரிய ஒரு ஜீவராசியாக நான் பார்க்குறேனோ அதே மாதிரி தான் ஒரு அமானுஷ்யமாக இருக்கக்கூடிய ஒரு ஆவியையும் ஒரு பேயோ பூதமோ ஏதோ ஒரு விஷோட தானே இந்த உலகத்தில் இதே பிளானட்டில் இதே யூனிவர்ஸில் வந்து சுற்றிட்டு இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம அதை பெட்டாக அதுவும் வந்து ஒரு சில்ட்ரனுக்கு தரக்கூடிய ஒரு ஹாரர் ஃபேண்டசி காமெடி அந்த மாதிரி ஒரு படமாக வந்து உருவாக்கி இருக்கிறது, இந்த கதையை உருவாக்கி இருக்கிறது முதல்ல வந்து பாலா அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதில் வந்து பாலா பற்றி நம்ம சொல்லணும்னா அவரே வந்து ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து இந்த வைரல் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஐ திங்க் வனிதா மேடத்துக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க நினைக்கிறேன், வைரல் ஸ்டார் வனிதா. ஆனால் உண்மையாக அந்த வைரல் ஸ்டார் அப்படிங்கிறது பாலா அவர்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா அவர் வந்து நல்லா பாருங்கள், அவர் வந்து பயங்கர லக்கியான ஒரு பர்சன். இந்த கதையை ஆரம்பித்ததுலேருந்து அவர் சொன்ன எந்த ஒரு டேட்லேயும் மாற்றமே இல்லாமல் ஷூட்டிங் நடந்தது. அண்ட் அவர் வந்து சொல்லுவார், இந்த இடத்துல நம்மளால் இதை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது கரெக்டாக அது பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் அவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் ஒர்க் வந்து ஒரு டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார். கரெக்டாக அந்த டைமில் எல்லாரும் வந்து கூட்டிடுவாங்க. கரெக்டாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அந்த படம் வந்து நடந்து முடிஞ்சிடும். ஒத்த தாமரை அவர் என்ன மைண்ட் செட்டில் பண்ணாருன்னு தெரியாது. பார்த்தா ஒரு வைரலாக 6 crore வியூஸ்க்கு போயிடுச்சு. இப்போ மோர் தென் 45 million வியூஸ்க்கு வந்து போயிடுச்சு. அதே மாதிரி அவருடைய பேரண்ட்ஸை வந்து பற்றி நிறையா பேர் வந்து பேசிட்டாங்க. அவருடைய பேரண்ட்ஸை நானும் என்னுடைய பேரண்ட்ஸாக தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆரம்பத்திலேயே என் அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நானுமே வந்து வேந்தன் அப்பா அண்ட் வந்து ராஜேஸ்வரி அம்மா அப்படின்னு தான் அவங்கள வந்து அழைச்சேன். அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவரை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல, பட் ஐ திங்க் ஹீஸ் அ வெரி வெரி லக்கி சன் ஃபார் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஏன்னா அவர் மூலமாக அவங்க இன்றைக்கி நான் ஒவ்வொருத்தர் பேசும்போதும் அவரை வந்து பற்றி பேசும்போதும் எனக்கு என்ன புரியுதுன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு அவர் எந்த அளவுக்கு ஒரு பெருமை சேர்த்துருக்காரு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அவர் வந்து இயக்குனர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 டைப் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும்போது பாலா அவர்கள் இந்த படத்தில் நாட் ஓன்லி ஆஸ் அ டைரக்டர், நான் முதல்ல அவர் வந்து ஒரு சிறந்த ப்ரொடியூசராக நான் பாராட்டேன். ஏன்னா ஒரு பேமெண்ட் பாக்கி கூட இல்லாமல் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் கரெக்டான டைமில் அட்வான்ஸை போட்டு லாஸ்ட்டு டப்பிங் முடிய அன்றைக்கி எக்ஸாக்டாக பேமெண்ட்டை வந்து எல்லாருக்கும் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு. அண்ட் இன்றைக்கி சொன்ன மாதிரி அவர் வந்து அந்த பிஸ்னஸ்லேயும் அவ்வளோ தெளிவாக அதை எப்படி அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி இவ்வளோ பேரை திரட்டி இன்றைக்கி வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சிறந்த ப்ரொடியூசராகவும் தமிழ் சினிமாவுக்கு அவர் கிடச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முகேன் ராவ் அவர்களை பற்றி ஒன்று சொல்லியிருந்தோம். அவரும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப லக்கி. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் அவர் பிக் பாஸில் இருந்தபோது நிறையா கண்டஸ்டன்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஈக்குவலி ரொம்ப ஒவ்வொருத்தர் ஒரு வகையில் சிறப்பித்த கண்டஸ்டன்ஸ். ஆனாலும் அவர் வந்து மக்களுடைய மனதில் இமீடியட்டாக அவர் கேட்ச் ஆன் ஆகி அவருக்குன்னு வந்து ஒரு லக்கி சாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து இவங்க 2 பேர் காம்பினேஷன், அதாவது பாலா அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே இந்த ஒத்த தாமரை மாதிரி ஒரு வைரலான கண்டென்ட்டை கொடுக்க முடியும். அதே மாதிரி இவரும் வந்து பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆகி இந்த படத்தில் ஜின் அப்படிங்கிற படத்துலையும் இதே காம்பினேஷன் வந்து லக்கியாக எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பவ்யா அவங்கள பற்றியும் 100% அவங்க வந்து எல்லாரும் அவங்களுடைய லுக்ஸை வந்து சொல்கிறாங்க. பட் வாட் ஐ ஃபவுண்ட் இன் ஹர், அவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன், ஐ திங்க் ஷீஸ் அ ராஜஸ்தானி ஆர் சம்திங், பஞ்சாபி. ஆனால் அந்த டைலாக் எல்லாம் நான் ஆல்மோஸ்ட் தமிழ் கற்றுக்கிட்டாங்க எங்களோட நடிக்கும்போது. ஒரு அமேசிங் பெர்ஃபார்மர். அண்ட் இந்த படத்துக்கு அவங்களும் வந்து இந்த அமானுஷ்யத்தெலாம் நிறையா ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் நடந்துட்டு இருக்கும்போதே நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டில் மற்றும் அவர் வந்து தங்கியிருந்த இடத்துலையும் சில அமானுஷ்யமான சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருந்தது. அண்ட் தமிழ் இதுலேயே வந்து சினிமாவில் இந்த ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அரண்மனை, காஞ்சனா, அந்த மாதிரி ஜின் அப்படிங்கிறதும் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைஸாக அமையணும் அப்படிங்கிறதும்
இந்த நீதியரசர் அவர்கள் வந்து பேசும்போது அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு அமானுஷ்யம் சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஒரு கோஇன்சிடென்ஸாக நலம் வாழ அப்படின்னு ஒரு பாடல் வந்தது. அந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து பல சின்ன சின்ன டீட்டெயில்ஸில் நிறையா நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைஸாக ஜின் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து ஜின் ஃப்ரான்ச்சைஸ், அதில் ஆரம்ப கால ஜின் பார்ட் 1ல் வந்து நான் நடித்தேன், அதே ஜின் பார்ட் 10 எடுத்தாலும் அதில் நான் நடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரேயர்ஸ். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இங்கே வந்து மனிதர்களாகிய நம்முடைய பிளெஸ்ஸிங்ஸ், ஆன்மீக துறையிலேருந்து வந்திருக்காரு மகாவிஷ்ணு அவர்கள், அப்புறம் காவல்துறையிலேருந்து வந்திருக்காங்க, அண்ட் நீதித்துறையிலேருந்து பல துறைகள் அட்வொகேட் வந்திருக்காங்க. ஸோ ப்ளஸ் பொதுமக்கள் உங்கள் எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸும் இந்த படத்துக்கு இருக்கணும். அண்ட் இது ஒரு வைரலான ஒரு படமாக இந்த May 30th தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் இட்ஸ் நாட் டூ இது லேட் ஃபார் சம்மர். ஸ்டில் வந்து இது குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு படமாக அமைஞ்சு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும் அப்படின்னு நான் இந்த பிரபஞ்சத்தை வந்து கேட்டுக்கிறேன். பிரபஞ்சம் மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நாட் ஒன்லி த ஆன்மீக சக்திகள், அமானுஷ்ய சக்திகளையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.